இந்த பட்ஜெட்ட பொறுத்தவரையில அஸ் எ ப்ரொஃபஷனலா இல்ல வந்து ஒரு பெர்சனல் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபரா, நமக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கிறது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அந்த 72%ன்னு இப்ப நீங்க சொன்னது என்னன்னா, அந்த 2,50,00,000 பேர் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கல்ல. டாக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பட் நில் ரிட்டர்ன்ஸ். இவங்க தான் நியூ டாக்ஸ் ரெஜிம ஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ 7,00,000 வரைக்கும் இஃப் யூ ஆர் நாட் பேயிங் எனி டாக்ஸ் யூ ஆர் லெஸ் தென் 7,00,000. ஓகே. பாக்கி இருக்கிற அந்த 2,00,00,000ல ஆல்மோஸ்ட் ஒரு 90% பார்த்தீங்கன்னா, தி ஆர் லெஸ் தென் 19,00,000. ஸோ அந்த 19,00,000 வரைக்கும் தான் எனக்கு நியூ ரெஜிம்ல அட்வான்டேஜ். அதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு ஓல்ட் ரெஜிம் தான் அட்வான்டேஜ். ஸோ இந்த இந்த கணக்குல தான் அந்த 72% அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த நம்பர ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கோ இல்லாட்டி அடுத்த பட்ஜெட்லயோ இது வந்து இப்ப எக்ஸம்ஷன் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 7,00,000லேருந்து 10 இல்ல 15 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 90% ஆஃப் த பீப்பிள் வில் யூஸ் தி நியூ ரெஜிம். அதுக்கு அடுத்த பட்ஜெட்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% இத வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எதுக்கு ஓல்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லி ஓல்ட் ரெஜிம மொத்தமா எடுக்கிறதுக்கு தான் பிளான். ஸோ இப்போ டாக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டாக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் தே பிராட் த நியூ ரெஜிம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ற வேலை எனக்கு இல்ல அப்படிங்கிறது தான் அவங்க டாக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் தட். நீங்க எக்ஸம்ஷன் யாருக்கு தரணுமோ, அதெல்லாம் உங்ககிட்டயே டேட்டா இஸ் அவைலபிள். நான் இன்னைக்கு பான் கார்டுல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணினாலும், நான் இன்னைக்கு பேங்க்ல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணினாலும் இட்ஸ் ரிப்போர்ட்டட். பேங்க்ல பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்டட் டு ரிசர்வ் பேங்க். ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டட் டு செபி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ வீடு வாங்கினாலோ இல்லை காரு வாங்கினாலோ இது எல்லாமே ரிப்போர்ட்டட் டு இன்கம் டேக்ஸ். ஸோ நீங்களே நாங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இந்த சிஸ்டம் எல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் வித் யூ. யார் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே இட்ஸ் அவைலபிள் வித் யூ. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரம் த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இஃப் யூ வாண்ட் டு சிம்பிளிஃபை த டேக்ஸ், எல்லா டேட்டாவையும் நானே எடுத்துக்கிறேன்ப்பா. என்னோட ஐடி சிஸ்டமே உன் சேலரி எவ்வளோ வருதுன்னு ஃபார்ம் 16ல வந்துடும். அதில் என்னோட சிஸ்டம்லேருந்து நீ இந்த வருஷம் என்ன வீடு வாங்கியிருக்க, ஓகேவா? ஐ கால்குலேட் த கேபிட்டல் கெயின்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து செபிலேருந்து ரிப்போர்ட்டை எடுத்து இந்த வருஷம் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்க, ஐ கால்குலேட் த கேபிட்டல் கெயின்ஸ். அது லாங் டேர்மா இல்லை ஷார்ட் டேர்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை எடுத்து நீங்களே கால்குலேட் பண்ணி ஒரு இன்கம் டேக்ஸ் பேருக்கு இந்தாப்பா இதுதான் நாங்கள் கால்குலேட் பண்ண டேக்ஸு, நாங்கள் ஏதாவது விட்டுட்டோமா இல்லாட்டி அடிஷ்னல் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த பீப்புள் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ விலைவாசி உயர்வு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேலையின்மை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 9% இருக்குன்றாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. அதே மாதிரி கரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அப்படின்றது ஜிடிபி க்ரோத் இதெல்லாம் பார்க்கும்போது 6.4% தான் இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம வந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கோம்? பெட்டரான பொசிஷனில் இருக்குமா, இல்லை வந்து நம்ம வி ஆர் ஃபார் பிஹைண்ட்? ஏன்னா இங்க பார்லிமெண்ட்ல சொல்றதோ இல்லை லீடர் சொல்றதோ இட்ஸ் நாட் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு ஆக்ஷன்ஸ். இப்போ லாஸ்ட் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக 2,00,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு, அந்த ஸ்கீம்ல எத்தனை பேர் சேர்ந்தாங்க, அதுக்குண்டான டேட்டா இஸ் நாட் அவைலபிள். ஐ திங்க் 2 ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொன்னதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, வேலைக்கு போய் யாரும் ஃப்ரெஷர் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் சேராரு அப்படின்னா அவருடைய முதல் மாத சம்பளத்தை கவர்மெண்ட்டே கொடுக்கும் அப்படின்னாங்க. அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வந்ததா தெரில. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு சொன்னாங்க.
அப்போ கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களே வந்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி பண்ணுவாங்களா, அதில் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 1 இயர் அவங்க வந்து பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது, அதுக்கான செலவுல வந்து கவர்மெண்டே தர்றது மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. பட் எதுவுமே வந்து ஒரு ஆக்ஷனாக ஒரு நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறது ஒரு கருத்தாரு. ஒரு நடைமுறைக்கு வரல. 2வது அப்படியே நடைமுறைக்கு வந்தாலும் அதுக்கான டேட்டா வந்து இட்ஸ் நாட் பப்ளிஷ்ட். இப்போ என்ன ப்ராப்ளம்னா தேர் இஸ் நோ டிரான்ஸ்பேரன்சி. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 11,00,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு லாஸ்ட் பட்ஜெட்டில் சொன்னாங்க. நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட். ஆனால் சிமெண்ட்டோட சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகலை, ஸ்டீலோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ விச் மீன்ஸ் அந்த மணி இன்னும் ஸ்பெண்ட் ஆகலைன்னு. இப்போ நார்மலாக இப்போ வீடு கட்டுறதும் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் இப்போ லோன் வாங்குறாங்க. யாருமே வீட்டுக்காகவோ இதுக்காகவோ லோன் இப்போ வாங்குறது இல்லை. ஏன்னா கையில் காசு இல்லை. ஃப்ரம் த கார்பரேட் சைடு சேலரி இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ. ஒரு 2% 3% தான் சொல்கிறாங்க. பெரிய கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஒரு 1 இயர் வந்து தள்ளி போடுறேன். இந்த வருஷ கடைசியில் வந்து இந்த வருஷத்துக்கான சேலரி ஹைக்கை நான் தரேன் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பாட்டம் லைனை பார்க்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்னால் நாட் த பீப்புள் ஹூ பை த ஷேர்ஸ். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் அந்த டாப் லெவலில் அந்த போர்ட் மெம்பர்ஸில் மல்டி மில்லியன் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்க. தி சிஇஓஸ் அண்ட் சிஎக்ஸோஸ் தே கெட் டபுள் டிஜிட் ஹைக். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கனில் ஸ்டாஃபுக்கெல்லாம் ரெவன்யூ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரெவன்யூ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 2% தான் சேலரி இன்க்ரீஸ் வந்திருக்காங்க. பட் அந்த சிஇஓ வந்து 18% 19% இன்க்ரீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தான் க்ரோ ஆகுது, ஹை கிளாஸ் தான் க்ரோ ஆகுது. இப்போது மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு இந்த வருஷம் சேலரி ஹைக்கே இல்லை. ஆனால் பணவீக்கம் ஏறி இருக்கு. அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7%. சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14%. இது எல்லாம் ஏறி இருக்கு. ஆனால் என் சம்பளம் ஏறல. ஒன்று எனக்கு 1% இல்லை 2% தான் வந்திருக்கு, விச் இஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். பணவீக்கத்தை சேர்த்து பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் என் சம்பளம் கம்மியாகுதே தவிர என் சம்பளம் ஏறல. இப்போ பொதுவாக மிடில் கிளாஸ் மத்தியில் வந்து கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, வாங்கக்கூடிய திறன் வந்து அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாயிருக்குன்றது சொல்கிறீங்க. குறிப்பாக மிடில் கிளாஸ் நம்ம டர்ம் பண்ணும்போது 10 லட்சத்துலேருந்து ஒரு 30 லட்சம் வரை சம்பளம் வாங்கக்கூடியவங்க, ஆண்டு வருமானம் அவ்வளோவா இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் கேட்டகரியில் நம்ம ப்ராக்கெட்டில் கொண்டு வர்றோம். இப்போ அவங்களுடைய சேலரியை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஆக்சுவலாக அவருடைய சம்பளம்ன்றது 5 லட்சமாக தான் இருக்குது. அவர் 5 லட்சத்தை தான் பயன்படுத்துகிறதா அவருடைய தேவைக்காக. மீதி 5 லட்சம் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது வந்து ஒரு டேக்ஸாக தான் அவர் வந்து பே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த சிக்கலை எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணும்? இந்த சிக்கலை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி டேக்ஸ் ஸ்லாபை குறைக்கணும். டேக்ஸ் ஸ்லாபை சிம்பிளிஃபை பண்ணணும். இட் ஹேஸ் டு பி பைனரி. அதாவது ஒன்று நீ டேக்ஸ் பே பண்ணுற, இல்லாட்டி டேக்ஸ் பே பண்ணல. இப்போ மிடில் கிளாஸுக்கு இப்போ நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 லட்சம் தான் மிடில் கிளாஸோட டாப் லிமிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதே வச்சுக்கலாம். உன் சம்பளம் வந்து 30 லட்சமா, அது வரைக்கும் நீ டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, 30 லட்சத்துக்கு மேலேயா யூ ஹேவ் டு பே 20% ஆர் 30%. உனக்கு எக்ஸம்ஷன் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த நியூ ரேஜிங்லேயே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்க. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னு ஒன்று, அதுக்கு மேலே ரெபேட்னு ஒன்று, அதுக்கப்புறம் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்லாப்ஸில் எல்லாத்தையும் போட்டு அவங்கள குழப்பி ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிகிற அளவுக்கு அந்த டாக்ஸேஷனை சிம்பிளிஃபை பண்ணினாதான் நிறைய பேர் இந்த டாக்ஸ் ப்ராக்கெட்குள்ளார வருவாங்க. இப்போ 30 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க இத்தனை வருஷமா எல்லாருக்குமே அந்த 30% ஸ்லாபில் தான் அவங்க தே ஆர் தேர். ஸோ இட் ஒன்ட் சேஞ்ச் எனி திங்.
30 லட்சம் வரைக்கும் நீங்க டாக்ஸ் இல்ல. ஒரே ஸ்லாப் தான். ஒண்ணு 30 லட்சத்துக்கு கீழ, இன்னொரு 30 லட்சத்துக்கு மேல. 30 லட்சத்துக்கு கீழனா நீ டாக்ஸ் கட்ட வேணாம். ஜாலியா இரு. 30 லட்சத்துக்கு மேலனா ரூ. 1 இருந்தாலும் 30 லேக்ஸுக்கு மேல நீ எவ்வளோ வாங்குறியோ, நீ வாங்குற அமௌண்ட்டுக்கு 30% ஒரே ஸ்லாப். ஏன்னா எல்லா 30 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்களும் அந்த 30% கட்டி பழகிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் இல்லாம இந்த 30 லேக்ஸுக்கு மேல அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு தான் டாக்ஸ் வரும். இப்போ ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் இது இல்லாம 1 crore மேல வாங்கினா இவ்வளோ செஸ், 5 கோடிக்கு மேல வாங்கினா இவ்வளோ செஸ், இதெல்லாம் சேர்த்தா 1 crore மேல வாங்கினா ஆல்மோஸ்ட் 37% டாக்ஸ் கட்டுறோம். 5 கோடிக்கு மேல வாங்கினா 47% டாக்ஸ். அதாவது பாதி காசு அதிலே போயிடும். 5 கோடிக்கு எக்ஸம்ஷன்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்க தர்ற அந்த 30 லட்சம் வரைக்கும் இஃப் யூ கிவ் டாக்ஸ் ஃப்ரீ, இந்தியாவோட கன்சம்ஷன் எங்கேயோ போயிடும். யூ வில் ஏர்ன் மோர் வித் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் தேன் யூ ஏர்ன் வித் த டைரக்ட் டாக்ஸ். இப்போ வந்து இன்டீரியம் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்றது இருந்தது. குறிப்பாக வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த தடவை வந்து இப்போ டெல்லி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. இப்போ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்குமா? என்ன மாதிரியான ஒரு தீமோட இந்த பட்ஜெட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறேன்? இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி டெவலப்டு. இப்போ அங்கே டெவலப்மெண்ட்டுன்னு செய்யறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. ஒரே ஒரு இஷ்யூ அங்கே பொல்யூஷன் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ். இது ரெண்டுத்தையுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ டெல்லிக்கு அவங்க ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ எனி திங். தே வெரி வெல் நோ தட் தே கான்ட் வின். இப்போது பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ், நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேரை தான் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இன்னொரு 4 வருஷம். அதுதான் அவங்களோட மெயின் கோல். இஃப் தே கோ அவுட், திஸ் இஸ் ஆல்ரெடி அ மைனாரிட்டி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா வேலையே இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்லேயும் யூ கேன் எக்ஸ்பெக்ட், ஐ எம் வெரி மச் ஷுர், ஒரு 50%க்கு மேலே பீகாருக்கு போகும் அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு போகும். இப்போ ஆந்திர பிரதேஷ் வந்து கேபிட்டல் தே ஆர் ஸ்டார்டிங் டு பில்ட். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய வருது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆந்திர பிரதேஷ்க்கு தான் போகும். ஸோ பீகாரில் தே ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் எனி திங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரணும், இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. அது ஏதோ ஆட்சி நடத்தின்னு இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மணி வில் கோ டு நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு. நிதிஷ் ஆல்ரெடி பயமூர்த்தி வச்சுட்டாப்புல, மணிப்பூரில் தந்த ஆதரவை அழைக்கிட்டாப்புல. ஸோ இப்போ ரிபப்ளிக் டே கவர்னருடைய ஆமாடி கூட போல அதுக்கும் போகலை. ஸோ இட்ஸ் லைக் கேட் ஆன் த வால். கரெக்டாக பட்ஜெட் நேரத்தில் எப்படி கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்குமோ அதே மாதிரி பட்ஜெட் நேரத்தில் இது ஒரு ஸ்ட்ரைக்கு மாதிரி தான். எனக்கு வேணுங்கிறத நீ கொடு அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரைக் ஒன்று. ஸோ இந்த வருஷமும் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸுக்கு ஒன்றுத்துக்குமே கிடையாது. ஒரு 1000 கோடி 2000 கோடி வந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம். ஒரு ரயில் இல்லை மேக்சிமம் 2 ரயில் வந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.